الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையிலே எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் முஃமின்களோடும் முத்தகீன்களோடும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில முத்தகீன்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நற்பாக்கியத்தை இந்த மனிதர் அடைவார் என்று சொன்னார். எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய நினைவு கூறப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், எவர் ஒருவர் அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தை கட்டுகின்றாரோ, அல்லாஹுவை நினைவு கூறப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் எவர் ஒருவர் ஒரு இறை இல்லத்தை, ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ, அல்லது அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்காக வேண்டி தன்னால் முடிந்த உதவி செய்கின்றாரோ, அல்லது அந்த பள்ளிவாசலை பராமரிப்புக்காக வேண்டி செலவு செய்கின்றாரோ, இந்த நிலையில் எவர் ஒருவர் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கின்றாரோ அல்லது பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ, அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னதி, அவருக்காக வேண்டிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா தனியாக ஒரு வீடை கட்டி வைக்கின்றான் என்பதாக, வீடு கட்டுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மதில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ்வை நினைவு கூறப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் ஒரு பள்ளியை உருவாக்குவது இருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியமாக இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய உதவிகள் இருக்கின்றது, அதுவும் மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், செய்யக்கூடிய செலவீனங்களை, அல்லாஹ் வருமானத்தை இப்படி நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ, யா அல்லாஹ் எனக்கு வருமானத்தை அதிகமாக கொடு, அந்த வருமானத்துல பரக்கத் செய், அந்த வருமானத்துல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடு என்பதாக நம்ம எப்படி கேட்கிறோமோ, அதே போன்று நாம் செய்யக்கூடிய செலவீனங்களும் பரக்கத்துள்ளதாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செலவீனங்களும் அந்த செலவீனங்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தி தரக்கூடிய செலவீனங்களாக இருக்க வேண்டும். எப்படி சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் கணக்கு கேட்பானோ, அதே போன்று நாம் செய்யக்கூடிய செலவீனங்களுக்கும் அல்லாஹ் கணக்கு கேட்பான். தீன் விரயமாக செலவு செய்வதை ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, உண்ணுங்கள் பருவங்கள் தீன் விரயம் செய்யாதீர்கள், உண்ணக்கூடிய உணவையும் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் கூட வீணாக விரயம் செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அது மாதிரி செலவீனங்களை வீணாக செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். செலவீனங்கள் புரைதனம் உள்ளதாக, பரக்கத்து உள்ளதாக ஆகுவதற்கு முதல் தகுதியானது என்னன்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் நல்ல அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவது, ஒரு பள்ளிவாசலை கட்டுறது, பள்ளிவாசலுடைய அந்த பராமரிப்புக்கு உதவி செய்வது, அல்லது பள்ளிவாசல்கள் கட்டுவதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை நாம செலவு செய்வது இருக்கிறது, அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த செலவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பள்ளிவாசல்கள் அதிகமாக கட்டப்படும், பள்ளிவாசல்கள் அதிகமாக கட்டப்படும், ஆனால் அது பெருமைக்காக வேண்டி இருக்கும். இதை நினைத்து நான் உங்களிடத்திலே பயப்படுகிறேன் என்பதாக சொல்கின்றார்கள். பெரும் பெரும் கோவில்களும் தேவாலயங்களும் இப்படி பிரம்மாண்டமாக அழகாக கட்டப்படுகின்றதோ,
அதே போன்று பள்ளிவாசல்களும் கட்டப்படும் என்று நான் உங்களிடத்திலே பயப்படுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பெயருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் பாராட்டுக்காக வேண்டியும் ஒரு பள்ளிவாசலை உருவாக்குதல் இருக்குது, ஒரு பள்ளிவாசலை கட்டுவது இருக்குது, ஒரு பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறது இருக்குது, ஒரு பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த உதவி இருக்குது. இந்த நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது மறுமை நாளினுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீங்க ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் சரி, உதவி செஞ்சாலும் சரி, பராமரிப்புக்கு நீங்க உதவி செஞ்சாலும் சரி, இஸ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை மட்டுமே அதில் இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய நிலை பள்ளிவாசல்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய உதவிகள், அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல் கொடுக்கக்கூடிய சந்தாக்கள், இந்த மாதம் கொடுக்கக்கூடிய இந்த சந்தாக்கள், கொடுக்கக்கூடிய அந்த வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய இந்த வரி, இது போன்ற விஷயங்களை முன்வைத்து அதில் கூட இஸ்லாமிய நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஆளுமைகள் செய்வதை நாம பார்க்கிறோம், அதுல பெருமை கொள்வதை நாம பார்க்கிறோம். நான் மாசம் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்குறேன், இந்த பள்ளிவாசல்ல நான் எதுவும் கேள்வி கேட்க கூடாதா, இந்த பள்ளிவாசல் எனக்கானது இல்லையா என்பதாக கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி பராமரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையை கொண்டு கூட என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அதை பெருமையாக அதை மிகைப்படுத்தி பேசப்படுவதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரித்து காட்டுகின்றார்கள். இது இப்படி அதிகமாக இந்த சமுதாயத்தில் பேசப்பட்டால் இது முடிவு நாளினுடைய அடையாளம் என்பதாக சொன்னாங்க. பள்ளிவாசல்களில் எதை எதை செய்யணும், எதை எதை செய்யக்கூடாது என்பதை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஒன்று, பள்ளிவாசல்களை நடைபாதையாக ஆக்கி விடாதீர்கள். பள்ளிவாசல மக்கள் எல்லாம் நடந்து செல்லக்கூடிய ஒரு நடைபாதையாக பள்ளிவாசல் ஆக்கக்கூடாது. இரண்டாவது, எந்த விதமான ஆயுதங்களையும் பள்ளிவாசலில் வைக்கக்கூடாது. எந்த விதமான ஆயுதங்களையும் பள்ளிவாசல்ல எடுக்கக்கூடாது, ஒன்னும் வைக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில சஹாபா பெருமக்கள் என்ன செய்வாங்க, அவங்களிடத்துல ஏதாவது ஒரு ஆயுதங்கள் இருக்கும், அத பள்ளிவாசலை எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. அப்ப எந்த ஆயுதங்களையும் பள்ளிவாசலில் வைக்கக்கூடாது, எந்த ஆயுதங்களையும் பள்ளிவாசல்ல எடுக்கக்கூடாது. அடுத்து மூணாவது சொல்றாங்க, அம்பு ஈட்டி போன்றவைகளை பள்ளிவாசல்ல கொண்டு வரக்கூடாது, அதை வெளியில எடுக்கக்கூடாது. ஈட்டி எறியுதல், அந்த காலகட்டத்தில் ஈட்டி எறிதல் என்பது ஒரு முறையாக இருந்தது. அப்போ பள்ளிவாசலுக்குள்ள ஈட்டி அம்பு போன்றவைகளை கொண்டு வரக்கூடாது, அதை எரியவும் கூடாது, அதை எடுக்கவும் கூடாது என்பதாக ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நான்காவதாக, பச்சை இறைச்சியை பள்ளிவாசல்ல கொண்டு வந்து வைக்கக்கூடாது. பச்சை இறைச்சியை என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல கொண்டு வந்து வைக்கக்கூடாது. ஐந்தாவது, குற்றவியல் தண்டனைகளை பள்ளிவாசல்ல நிறைவேற்றக்கூடாது. ஒரு குற்றத்திற்கான தண்டனை, குற்றவியல் தண்டனைகள் போன்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல செய்யக்கூடாது. என்ன குற்றவியல் தண்டனை அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் திருடிட்டாருன்னா கை வெட்டுறது குற்றவியல் தண்டனை. விபச்சாரம் செஞ்சுட்டா என்ன செய்யறது, கல்லால் அடிக்கிறது. திருமணம் ஆனவர் விபச்சாரம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அவரை கல்லால் அடிக்கிறது குற்றவியல் தண்டனை. திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரி தண்டனைகளை பள்ளிவாசல்ல நிறைவேற்றக்கூடாது. அடுத்த ஆறாவதாக, எந்த நிலையிலையும் பள்ளிவாசல்களை வணிகம் வியாபாரம் செய்யும் இடமாக நீங்க ஆக்கிவிடக்கூடாது. பள்ளிவாசல்ல வியாபாரம் செய்யக்கூடாது, எந்த விதமான வியாபாரமும் பள்ளிவாசல்ல செய்யக்கூடாது. இன்னைக்கு நாம நிறைய பள்ளிவாசல்ல பார்க்கிறோம், பள்ளியினுடைய வெளிப்பள்ளியில தானே அப்படின்னு அத்தரை வியாபாரம் நடக்குது, தொப்பி வியாபாரம் நடக்குது, என்னென்னமோ வியாபாரங்கள் நடைபெறக்கூடிய இடமாக இருக்குது. நடக்கக்கூடாது. எந்த விதமான வியாபாரங்களும் பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய புறங்கள்ல, பள்ளிவாசலுக்கும் அந்த வியாபாரத்தும் அந்த இடத்திற்கும் சம்பந்தம் இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிற வியாபாரம் வேற. பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள அந்த பள்ளிவாசல் என்ன செஞ்சிடாதீங்க, வணிக சந்தைகளாக, வியாபார சந்தைகளாக, வியாபாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக ஆக்கக்கூடாது என்பதாக இந்த 6 விஷயங்கள் பள்ளிவாசலில் நடைபெறுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் என்பதை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். இது பள்ளிவாசலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம்.
இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது பள்ளிவாசல் மட்டும்தான். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது பள்ளிவாசல் தான். எனவே அந்த பள்ளிவாசலை எவர் விரும்புகின்றாரோ அவர் அல்லாஹ் விரும்புறான். அந்த பள்ளிவாசலை எவர் சரியான முறையில் பராமரிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் பராமரித்துக் கொள்கிறான். அந்த பள்ளிவாசலுக்கு எவர் கண்ணியம் செலுத்துகின்றாரோ, அந்த பள்ளிவாசலை எவர் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கின்றாரோ அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இஷாவினுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் உங்களுக்கு கடினமானதாக இருந்தால், யாருக்கு அது கடினமானதாக இருக்கிறதோ அவர் நயவஞ்சகர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இஷாவினுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் கடினமாக யாருக்கு தெரியுதோ அவர் நயவஞ்சகவாதி. அவர் நயவஞ்சகர்களுக்கு தான் என்ன செய்யும், இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் கடினமானதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, ஒருவேளை ஒருத்தர் இஷாவினுடைய தொழுகையையும் தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையையும் ஃபஜருடைய தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையையும் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, அவர்னால நடந்து வர முடியல அப்படின்னு சொன்னா தவழ்ந்தாவது வந்து பள்ளிவாசல்ல நிறைவேற்றுவார். இமாம் ஜமாத்தோட என்ன செஞ்சிருவாரு, அவரும் நிறைவேற்றுவாரு. இந்த இரண்டு தொழுகைகளும் அல்லாஹ்விடத்திலே அதிக சிறப்பு வாய்ந்தது என்பதாக நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அடுத்து அதை இஷா தொழுகையை பற்றி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. எவர் ஒருவர் இஷாவினுடைய தொழுகையினுடைய முதல் ரக்காயத்தை, அதாவது தக்பீர் தஹரிமா என்பதாக சொல்வார்கள், இமாம் ஜமாத்தோடு முதல் ரக்காயத்தை தக்பீர் தாரிமாவோட இஷாவினுடைய தொழுகையை குறைந்தபட்சம் 40 நாள் தக்பீர் தாரிமாவோடு தொழுது முடிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய விடுதலையை பதிவு செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டுறது, அதுக்கு உதவி செய்யறது, அந்த பராமரிப்புக்கு உதவி செய்யறது, இந்த நிலையில எவர் உதவி செய்கிறாரோ இவரை நாளை அல்லாஹ் அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில சிறந்தவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, இஷா தொழுகை ஃபஜ்ர் தொழுகை எவருடைய உள்ளத்திற்கு கடினமானதாக இல்லாமல் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி சந்தோஷமாக நிறைவேற்றுகின்றாரோ அவரை நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அல்லாஹ் நல்லவர்களோடு சேர்த்து வைக்கின்றான். எவர் இஷா தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தக்பீரை தாரிமாவோடு நிறைவேற்றுகின்றாரோ, குறைந்தபட்சம் 40 நாள் நிறைவேற்றுகின்றாரோ இவனையும் அல்லாஹு தஆலா அவன் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அல்லாஹ் நல்லவர்களோடும் முத்தகீன்களோடும் சேர்த்து வைக்கிறான் என்பதாக இந்த ஹதீசுகளின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் நாளை அல்லாஹ் மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில முஃமின்களோடு முத்தகீன்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாயிலாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது